அவருடைய நாமத்தை பத்தி எழுதப்பட்டிருக்குது. ஆனா பின்பகுதியில வேற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குதா உங்களால தெளிவா பார்க்க முடியும். அது எதை குறிக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஒரு வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்குது, அவருடைய கர்த்தத்துவம் பெரிதாகும். அவருடைய கர்த்தத்துவம் பெரிதாகும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை தெளிவா நீங்க அறிந்து கொள்ள முடியும். அவருடைய கர்த்தத்துவம் பெரிதாகும்னா அர்த்தம் என்ன? இங்கிலீஷ் பைபிள்ல கர்த்தத்துவம்ங்கிற வார்த்தைக்கு ஆளுமை என்ற அர்த்தம். கவர்மெண்ட் கவர்மெண்ட் அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுமை தன்மை, அவருடைய கவர்மெண்ட் நாளுக்கு நாள் விருத்தியாகும். ஒரு குழந்தை பிறக்கிறது, அவரே குமாரன், அவரை பற்றின தீர்க்க தரிசனமான நாமங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதோடு விடாம அவருடைய கவர்மெண்ட் நாளுக்கு நாள் விருத்தி அடையும் என்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் என்றைக்குமே, அதனாலதான் எழுதப்பட்டிருக்குது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. அது முடிவில்லாத ஒரு ராஜ்யம், அது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிடணும். கர்த்தருடைய மிகப்பெரிய பிளான் என்ன தெரியுமா? ஜீசஸுடைய கவர்மெண்ட் பெருசாய் கொண்டே இருக்கணும். ஜீசஸுடைய கவர்மெண்ட் பெருசாய் கொண்டே இருக்கணும். இப்படி சொல்லிட்டு அதோட அது நிக்கல. அடுத்த லைன்ல இப்படி ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை இருக்குது, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை